நேஷனல் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை யூஜி முடிச்சுட்டு பிஜி போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட மாணவர்களுக்கு வந்துட்டு நேஷனல் கவர்மெண்ட் மூலமாக பல ஸ்கீம்ஸ் மூலமாக ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குழந்தைங்க, அதாவது ஒரு மாணவர்கள் வந்து அவங்களுடைய படிப்பை எந்த இடையூறும் இல்லாமல் அவங்க வந்து படித்து முடித்து அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு, அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப உதவியாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம இந்த நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ், அந்த மாதிரி சீக்கியர்ஸ், இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் நேஷனல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கும் கிடைக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ் கீழேயும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸ் கீழே வரக்கூடிய குழந்தைங்களுக்கும் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். எலிஜிபிள் கிரைட்டீரியான்னு பார்க்கும்போது அந்த மாணவர்களுடைய வருட வருமானம், அதாவது அந்த குடும்பத்தினுடைய வருட வருமானம், அந்த மாணவர்கள் சார்ந்த குடும்பத்தினுடைய வருட வருமானம் அப்படின்றது வந்து 2 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் இருக்கணும். 8 லட்சத்துக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கணும் உங்களுடைய வருட வருமானம். அதே மாதிரி இந்த போர்ட்டல், இந்த என்எஸ்பின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட்டலில் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே, அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே எப்போனாலும் ஓப்பன் ஆகும். பட் எண்ட் ஆஃப் த டிசம்பர் வந்து இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மிட்ல, அதாவது 14, 15 அந்த ரேஞ்சில் தான் வந்து இது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்மளும் வந்துட்டு இந்த 2025 வந்து அக்டோபரில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த என்எஸ்பி, நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபரில் கண்டிப்பாக இதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். தயவுசெய்து நீங்களும் அப்ளை பண்ணி உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை எடுத்துக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா என்ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேஷனல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். எஸ்சி, எஸ்டி, டிஎன்டி இந்த மாணவர்கள் வந்து நான் வந்து ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அது என்னுடைய கனவும் கூட, ஆனால் என்னால் அங்கே போய் படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாதுங்க. இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ஓஎஸ் மூலமாக உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுது. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய யூஜியில், இப்போ நான் பிஜி அங்கே படிக்க போகிறேன், யூஜி இங்கே முடிச்சுட்டு நான் பிஜி படிக்க போகிறேன் அப்படின்னா யூஜியில் நீங்கள் உங்களுடைய ஓவரால் கேட்டகரி, அகாடமிக் கேட்டகரியில் பார்க்கும்போது 65 and above% இருந்திருக்கணும். அதே மாதிரி பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ண போகிறேன் அப்படின்னா அதுலேயும் வந்து 65% and above இருக்கணும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து 8 lakh மேலே இருக்கக்கூடாது. per annum வந்து 8 lakh, வருடத்துக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுடைய ஃபேமிலி இன்கம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அது எப்படி அப்படின்னா வேர்ல்டு வைஸ் இருக்கக்கூடிய டாப் 500 யூனிவர்சிட்டிஸில் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அட்மிட் ஆகிருக்கணும். அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி உங்களுக்கான சீட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிருப்பீங்க. அந்த கன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 30 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு நேஷ்னல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது டியூஷன் ஃபீஸு, அதே மாதிரி அங்கே ஸ்டேயிங் அலவன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இதுலேயே உங்களுக்கு கவர் ஆகுது. தாராளமாக உங்களுடைய கனவுகளை இந்த என்ஓஎஸ் மூலமாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். யூஸ் பண்ணுற கேட்டகரி வந்து ஸ்டெம் எஜுகேஷனாக இருக்கணும், ஆர் சோசியல் சயின்ஸாக இருக்கணும், ஆர் லா சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், அப்புறம் பப்ளிக் பாலிசி, இது ரிலேட்டடாக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப். அதாவது ஸ்கூல் இப்போ முடிச்சு ஃபஸ்ட் இயர் கோயிங் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அதாவது டெக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப் பிரகதி ஸ்காலர்ஷிப். ஸோ நேஷனல் கவர்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய இது ஒரு வகையான ஸ்காலர்ஷிப் இது. ஸோ இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். டிசேபிள் ஸ்டூடெண்ட் அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். AICTEன்னு சொல்லக்கூடிய ஆல் இண்டியன் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்த இன்ஸ்டியூட் மூலமாக அப்ரூவ்டான காலேஜில்
படிக்கிற குழந்தைங்க தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்க தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளும் கூட. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் மட்டும் படிக்கிறவங்களுக்கு தான் இது கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாகவும் இந்த AICTE மூலமாக உள்ள போன யாராக இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து எலிஜிபிள் தான். 4 வருஷத்துக்குமே வருஷத்துக்கு 50,000 ரூபாய் அப்படின்ற கணக்கில் உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் வந்துட்டு BE 4 இயர் கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு 3 வருஷமே வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்ற போர்ட்டல் மூலமாக தான் இந்த நான் இப்போ சொன்ன எல்லா ஸ்காலர்ஷிப்பும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கான லிங்க்கை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். எல்லாருமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அட்லீஸ்ட் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குன்னாலும் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அக்டோபரில் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் சொன்ன ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே கம்மிங் அக்டோபரில் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி இதன் மூலமாக பயனடைவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.